எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம குட்டி எலியும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போறோம், அந்த புக்கையும் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு கூஸ்டோட புக்கை எடுத்துட்டு அப்படியே ஜன்னல் உடைச்சிட்டு ஜம்ப் பண்றான். இதை தான் நீங்க படத்தோட ஸ்டார்டிங்லயும் பார்த்திருப்பீங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி எலி அந்த இடத்துல போகும்போது மத்த எலிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே அந்த படகு வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம குட்டி எலி அந்த புக்கை எடுத்துட்டு அப்படியே தண்ணியில வரும்போது அந்த பாட்டி பாத்தீங்கன்னா நம்ம குட்டி எலியை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்பா எலி சொல்றாரு, மகனே எப்படியாவது கிட்ட வந்துருன்னு. அப்ப நம்ம குட்டி எலியும் அப்பா கிட்ட போகும்போது அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி எலி அந்த பாட்டி கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். ஆனா அவனோட கூட்டத்தை பாத்தீங்கன்னா தொலைச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம குட்டி எலி இந்த பைப் வழியா அப்பா அப்பான்னு போகும்போது அந்த தண்ணி போய்க்கிற அந்த பைப் வழியா பாத்தீங்கன்னா நம்ம குட்டி எலி விழுந்துடுறான். எப்படியே பாத்தீங்கன்னா அந்த புக்கு மேல ஏறி தண்ணியில மூழ்காம தப்பிச்சிடறான். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம குட்டி எலி ஒரு கான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உதவி பண்ணுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிருக்கான். கடைசியா யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த புக்கை எடுத்து அப்படியே படிச்சுக்கிருக்கான். அப்படி படிக்கும்போது அந்த புக்ல இருக்க அந்த சாப்பாடை பார்த்து பசிக்குதேன்னு சொல்லும்போது அந்த புக்ல இருந்த கூஸ்டோட போட்டோ பாத்தீங்கன்னா இவன் கிட்ட பேசுது. அப்ப குட்டி எலியும் கூஸ்து நீங்களா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கு கூட பேசிக்கிருக்கான். அப்ப கூஸ்து சொல்றாரு, உன்னை என்ன பண்ணிக்கிருக்க, நீ மேல போயிட்டு உணவை தேடுன்னு சொல்றாரு.